இந்த வீடியோல Figma variables யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் டிசைனுக்கு ஸ்பேசிங் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். So let's get into the video. ஹாய் காய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்மாவில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு வெப்பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த செக்ஷனோட ஹெட் டெக்ஸ்ட் பாடி டெக்ஸ்ட்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 64 பிக்சல்ஸ் வந்து ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் 80 பிக்சல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா 16 பிக்சல்ஸ். ஸோ 16, 64, 80, அதுக்கப்புறம் இங்கே இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 32 ஒரு செக்ஷனுக்கும் இன்னொரு செக்ஷனுக்கும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து ஒரு 32, இங்கே வந்து 48. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 8 டேபிள்ஸ் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஸ்பேஸ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எப்படி நான் கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்போ இது வந்து ஒரு சின்ன வெப்சைட்டுன்றதுனால டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ இதே நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் வித் 600 ஸ்க்ரீன் 700 ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் வச்சு நம்ம இதை வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வேரியபிள்ஸில் என்ன பண்ணுங்கள், லைக் ஃபைல் நேம் வந்து உங்களோட இது தான். நான் இப்போ வந்து ஸ்பேசிங் பார் நான் வந்து அந்த MLXL அந்த பேட்டர்னில் வந்து நான் கொடுத்துட்றேன். எஸ்னால் வந்து 8 பிக்சல்ஸ். ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகும் வேரியபிள்ஸ்குள்ளே. எம்னா எவ்வளோ 16, எல்லுன்னா 32, XL 40, XXL 48. இப்போ நான் அங்கே யூஸ் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 48, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 64, 80 தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஆக்சுவலி XXL போடுறதுக்கு பதிலாக இன்னும் ஷார்ட்டாக 2XL 3XL 4XL வந்து பார்த்தீங்கன்னா 64, 5XL வந்து பார்த்தீங்கன்னா 80. ஸோ இந்த பேட்டர்ன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்பேசிங்னு போட்டு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே கேப்பில் இன்பிட்வீனில் 32 அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இப்போ நான் அதில் அப்ளை வேரியபிள் கொடுத்து எனக்கு இங்கேயே இருக்கும் அதோட சைஸு. ஸோ நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன்றதை மறந்துட்டா கூட அதோட வேல்யூஸ் இங்கேயே இருக்குன்றதால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 32 நான் இங்கே கொடுத்துருக்கேன்னா அப்போது எல் நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு. ஸோ இங்கே கேப்க்கு வந்து 16 அப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே அகெயின் 32. ஓகே, இங்கே அப்ளை பண்ண முடியாது. 64, 32 அண்ட் அகெயின் இங்கே ஒரு 32. இந்த கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 16 அண்ட் அகெயின் இங்கே ஒரு 32, இங்கே ஒரு 16, 48. மெயினாக இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் அது கீழே இருக்க பாடி அந்த டெக்ஸ்ட்க்கும் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா நம்ம அப்போயே வந்து இந்த சைஸஸ் வந்து நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். இப்போ இதுக்கு எவ்வளோ கேப் வேணும், ஓகே இப்போ நான் இதுக்கு முன்னாடியில் எவ்வளோ கொடுத்துருக்கேன் 80, அப்போ அந்த 80 வந்து நான் என்ன பண்ணால் செலக்ட் பண்ணுவேன், அது இந்த இடத்துல வந்துடும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. இப்போது நான் வந்து எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து க்ரியேட் பண்ண போகிற டிசைன்ஸ்க்கும் நான் இதை யூஸ் பண்ணிவிடுவேன். சப்போஸ் உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் சொல்கிறாங்க, இப்போது இந்த ஸ்பேஸிங் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும்ல. ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக வேரியபிள்ஸ்க்கு போயிட்டு மெயினாக இருக்கிற வேல்யூவில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் 16 யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் 32 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் இங்கே இடத்துல சேஞ்சஸ் ஆகும். இப்போ இங்கேயும் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, இங்கேயும் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா. ஸோ அதுதான் வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம மெயினான இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டோம்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பேஸை வந்து மேனேஜ் பண்ணணும். அது நீங்கள் எக்ஸாக்டாக அந்த XL அப்படி தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் வந்து வச்சு நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணால் தான் உங்களால் குயிக்காக டிசைன் பண்ண முடியும். சேஞ்சஸை வந்து டக்குன்னு ரீடிசைன் பண்ணுறப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும். இல்லை நான் மேனுவலாக தான் பண்ணுவேன் அப்படின்னா இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் யோர் டைம். ஓகே, ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்க்கு இந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க UIUX ரிலேட்டடாக அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் டெஃபினட்டாக அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டீச் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி UI UX ரிலேட்டடான வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே BTree சிஸ்டம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.